வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று காலை பொழுது மாணிக்கம் தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்க அந்த ஊரின் முக்கியஸ்தர் ஒருத்தர் அவரை பார்த்ததும் அருகில் வந்து, என்ன மாணிக்கம் இப்படி ஆயிடுச்சு என துக்கம் நடந்தது போல விசாரித்து விட்டு, அந்த பையன் ஊர்ல அத்தனை பேருக்கு முன்னாடி கையை பிடிச்சு இழுத்துட்டு போனானாம். உன் பொண்ணு அமைதியா போச்சாம். நம்ம ஊர்ல இதெல்லாம் வழக்கமே இல்லையே. புதுசா வவுசு வந்து ஆடுனா இப்படித்தான் இருக்கும். ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிற, இது தெரியாதா உனக்கு? என்னப்பா நீ என இறுதியில் அவரை ஏளனமாக சொல்லிவிட்டு போக நொறுங்கி போனார் அவர். வீட்டில் இருந்து கிளம்பியவர் உடனே திரும்ப வர மணியம்மை என்ன என கேட்கவும் ஆத்திரம் பொறுக்காமல் கொட்டி தீர்த்தவர். என்ன பார்த்து கூழ கும்பிடு போடுறவன் எல்லாம் இன்னைக்கு என்ன ஏளனமா பேசுறாங்க என சொல்லும் போதே அவர் குரல் கம்ம. அதை கேட்டு கொண்டிருந்த மணியம்மையோ கண்ணீர் வடிக்க, அதை பார்த்த பூரணியோ நொந்து போனாள். அப்போது அங்கு நடராஜ ஐயா வர அவரை பார்த்ததும் வேகமாக அவரிடம் சென்ற மாணிக்கம், ஐயா நீங்க சொன்ன அந்த சம்பந்தத்தை பேசி முடியுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு பார்த்தேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா உடனே கண்ணாலத்தை முடிச்சாகணும். நீங்க மாப்பிள்ளை வீட்டுல பேசுங்க என படபடவென சொல்லி கொண்டே போக, அவரோ எதுவும் பேசாமல் தலை குனிய, என்னங்கய்யா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்றவர். இன்னைக்கு அந்த ஆளு என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா என நடந்ததை சொன்னவர். அவெல்லாம் அப்படி பேச நாம இடம் கொடுத்துட்டோம். நீங்க அந்த மாப்பிள்ளையை முடிங்க என்றதும் உடனே, நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்த மாணிக்கம் என்றவர். இந்த பேச்சு எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இனியும் வெளியில மாப்பிள்ளை தேடி கண்ணாலம் செஞ்சா இப்ப இல்லைனாலும் பின்னாடி இது பிரச்சனை ஆகலாம் என சொல்லவும், என்னங்கய்யா இது நீங்களே இப்படி சொல்றீங்க என மணியம்மை பதறி போய் கேட்க, எனக்கே கஷ்டமாத்தான் இருக்கு மணியம்மை. ஆனா என்ன பண்றது, எல்லாத்தையும் நாம பார்த்துத்தானே ஆகணும். பொண்ணு நம்ம பொண்ணாச்சே, செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு செய்யணுமல்ல என சொல்லவும், இதை கேட்டதும் அதுவரை இருந்த நிமிர்வு கொஞ்சம் குறைந்து தளர்ந்து போய் சற்று தடுமாறிய மாணிக்கம் அருகில் இருக்கும் திண்ணையில் அமர, அவரது தளர்வை பார்த்து வேகமாக ஓடி வந்து, பா என பூரணி அவரை பிடித்து கொண்டாள். என்னங்க ஆச்சு என்றபடி மணியம்மை அருகே வரவும், எனக்கு ஒண்ணுமில்ல மணி, எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, பச்சை குழந்தடி இவளை போய் என சொல்லி பல்லை கடித்தவர், இவங்களை என்ன பண்ணலாம் என ஆத்திரத்துடன் பேசவும், இங்க பாரு மாணிக்கம், இனி நீ ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னா நீ திட்டுவ, இருந்தாலும் சொல்றேன், இதுக்கு நல்ல தீர்வு இருக்கு. ஆனா அது உன் கையில தான் இருக்கு என அவர் சொல்லி நிறுத்த, என் கையில என்ன இருக்குங்கய்யா, என் பொண்ணுக்காக என் உசுறு கூட கொடுப்பேன். ஆனா இதுல நான் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அவங்க காலில் போய் விழ சொல்றீங்களா என மாணிக்கம் கேட்கவும், நீ யார் காலையும் விழ வேண்டாம். நீ சரின்னு சொன்னா போதும், மற்றதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம் என அவர் சொல்லவும், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க என மீண்டும் கேட்கவும், நாங்க சொல்ற மாப்பிள்ளைக்கு நீ சரின்னு சொல்லணும் என பீடிகை போட, ஐயா ஆரம்பத்துல இருந்து நடந்ததெல்லாமே உங்களுக்கு தெரியுமே, அதனால நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் என மாணிக்கம் உறுதியாக சொல்ல, அப்போ நம்ம புகழ் தம்பிய பூரணிக்கு பேசி முடிச்சிடலாம் என அவர் சொல்லி முடிக்கவும், என்னது புகழா என கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் கேட்க, அவரோ, ஆமா மாணிக்கம், இனி வேற யாருக்கும் நாம கண்ணால செஞ்சாலும் இந்த சொல்லு மறையாது. இப்ப சரின்னு சொன்னாலும் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம புள்ள மனசு தாங்காது. அப்புறம் இழப்பு நமக்குத்தான். அதான் யோசிச்சு பார்த்தேன், புகழும் உரிமைக்காரன் தானே. ஏன் சொல்ல போனா அவனுக்குத்தான் முதல் உரிமையே இருக்கு. அதனால அவனுக்கே பூரணிய கண்ணாலம் பண்ணி வச்சுடலாம் என அவர் சொல்லி முடிக்கவும் மூவரும் அதிர்ந்து நின்றனர்.
ஊரெல்லாம் சல்லடை போட்டு தேடி கண்டுபிடித்து நன்கு யோசித்து மனம் அதை அலசி ஆராய்ந்து நமக்கும் நம் பிள்ளைக்கும் பொருத்தமானவள் என நாம் முடிவு செய்ய, ஆனால் இன்னாருக்கு இன்னார்தான் பொருத்தம் என பிறக்கும் போதே அவன் எழுதி வைத்திருக்க, இடைத்தரகர்கள் போல் நாம் புலம்பி என்ன பயன்? விதியை ஒருவன் மதியால் வெல்ல, வென்றுவிட்ட சந்தோஷத்தில் அவன் இருக்க, அவன் தலையில் விதித்ததே அதுதான் என விதி அவனை பார்த்து சிரித்தது. நடராஜ ஐயா சென்று வெகுநேரம் ஆன பின்பும் மூவரும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் நின்றனர். முதலில் அதிர்ந்தது மணியம்மைதான். இரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையில் பூரணி புகழ் திருமணம் என்பதை அவர் கனவிலும் நினைக்கவில்லை. இப்போது நடராஜ ஐயா சொன்னதும் என்ன சொல்வது என புரியாமல் திகைத்து நின்றார் அவர். மாணிக்கமோ அந்த குடும்ப சகவாசமே வேண்டாம் என நினைத்து ஒதுங்கி இருந்ததால் இது போன்ற நினைப்பே அவருக்குள்ளும் இல்லை. வருடத்திற்கு ஒரு முறை அந்த சீர் வரும்போது மட்டுமே உறவுக்காரன் என்ற நினைப்பு வந்து செல்லும். மற்றபடி புகழுடன் தொழில் முறையில் போட்டி இருக்குமே தவிர வேறு எந்த நினைப்பும் அவருள்ளும் இல்லை. இதனால் அவரும் அதிர்ந்து நின்றார். பூரணியோ பெற்றவர்களை விட அதிக அதிர்ச்சி இவளுக்குத்தான். சிறிது நேரம் அவள் நம்பவே இல்லை. வேறு நபர்களை சொல்கிறாரோ என அவள் மீண்டும் என்ன சொன்னீங்க தாத்தா என கேட்கவும், எல்லாம் உன் முறை மாமன் புகழ பத்தி தான் சொல்றேன் என அவர் விளக்கம் கொடுக்க, அதற்கு பின்பு அவர் பேசியது எதுவும் அவள் காதில் விழவில்லை. திக் பிரம்மை பிடித்தவள் போல் உள்ளே சென்று விட்டாள். ஆனால் நடராஜ ஐயாவோ இருக்கும் நிலையை எடுத்து கூறி, மாணிக்கம், இதை விட வேற நல்ல தீர்வு இல்லை. புகழ பத்தி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நல்ல பையன். என்ன பேச்சியம்மாவுக்குத்தான் கொஞ்சம் என அவர் சொல்லும் போதே மாணிக்கம் உடல் விரைக்க, உடனே நடராஜ ஐயா, மாணிக்கம், நீ பழசையெல்லாம் நினைக்காத. அது முடிஞ்சு போனது. இப்போ உன் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் பாரு. அவ நல்லா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம் என சொன்னவர், இதுல நமக்கு இன்னொரு நன்மையும் இருக்கு. புகழுக்கு மணியம்மை மேல பிரியம் ஜாஸ்தி. அதனால நம்ம பொண்ண நல்லா பார்த்துக்குவான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா என அழுத்தி கேட்கவும், பொம்மை போல தலையை ஆட்டத்தான் முடிந்தது மாணிக்கத்தால். வாயை திறந்து பதில் சொல்ல முடியவில்லை. பின்பு அவர்களுக்கு புரிய வைத்து, மாணிக்கம், நீ அங்கு செல்ல வேண்டாம். முதல்ல பங்காளி வீடு. நாங்க போய் பேசி முடிவு செய்து பிறகு மணியம்மை மட்டும் போனா போதும். நாங்க பேசி முடிச்சிடறோம் என சொல்லி வைத்தாற்போல் அவர் பேசி முடிக்க, இருக்கும் குழப்பத்தில் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அமைதியாகவே இருந்தார் மாணிக்கம். பின்னர் பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து ராசப்பர் மூலம் மாப்பிள்ளை கேட்க, புகழோ வீட்ல என்ன சொல்றாங்களோ அதான் முடிவு என சொல்ல, ராசப்பரும் வீட்டில் இதை பற்றி சொன்னதும் பாண்டியும் பேச்சியம்மாவும் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பாண்டியோ மிகவும் பிடிவாதமாக, அந்த ஆளோட மூச்சு காத்து கூட எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது. எங்களை அவமதிச்சவன நாங்க எப்படி சம்மந்தியா ஏத்துக்க முடியும்? முடியவே முடியாது என மறுத்துவிட்டான். பேச்சியம்மாவோ அதற்கும் மேல், ஏற்கனவே கல்யாணத்துல 2 குடும்பத்துக்கு பிரச்சனையாயிடுச்சு. இனி மறுபடியும் அதே மாதிரி ஆக வேண்டாம். ஏன் நாயை மிதிப்பானேன், அது நம்ம கடிப்பானேன். அதனால இந்த பேச்ச இத்தோட நிறுத்திக்கங்க என சொல்லி பேச்சை முடித்து கொண்டார். புகழோ அனைவரும் ஒத்துக்கொண்டால் மட்டுமே இந்த திருமணம் நடக்கும் என்று சொல்லிவிட்டான். இடையில் மாட்டிக்கொண்டு முழிப்பது ராசப்பரின் நிலையாகி போனது. என்னதான் இதற்கு தீர்வு என அவர் யோசிக்க, அதற்கும் ஒரு வழி கிடைக்க, அதன்படி பாண்டி ஊருக்கு சென்ற சமயத்தில் பேச்சியம்மாவிடம் மீண்டும் பேச்சை ஆரம்பித்தார் ராசப்பர். இங்க பாரு பேச்சி, நீயும் ஒரு பொண்ணுதான். நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட கண்ணாலம் எப்படி நடந்ததுன்னு. அன்னைக்கு அத்தனை பேரையும் எதிர்த்து மணியம்மை அண்ணன் மட்டும் உன்னை கண்ணாலம் பண்ணலைன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கும் அதே நிலைமை தான். மணியம்மை மேல உசிரே வச்சிருந்தாருன்ற புருஷன் இன்னைக்கு அது புள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு கண்ணீர் வடிக்கும்போது நீ கண்டுக்காம இருந்தா இறந்து போன உன் புருஷன் ஆத்மா உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது என பேச்சையின் குணம் அறிந்து புகழின் தந்தையை அவர் உள்ளே இழுத்தவர். மேலும், புகழ் தம்பியும் எனக்கு பூரணியை கட்டிக்கிறதுல எந்த தடையும் இல்லை.
ஆனா எங்க அம்மா சரின்னு சொல்லணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கு. நாளைக்கு ஏதாவது தவறா நடந்துச்சுன்னா எல்லாரும் உன்னைத்தான் சொல்வாங்க என புகழுக்கு ஓகே, நீ மட்டும்தான் தடை சொல்ற என சொல்லாமல் அவர் சொல்ல, அதற்கு மேல் எந்த பதிலும் சொல்லாத பேச்சியம்மாள், பெரியம் பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான் என சொல்லிவிட, உடனே புகழிடம் கேட்கவும், அம்மாவுக்கு சரின்னா எனக்கும் சம்மதம்தான். ஆனா 2 கண்டிஷன் என்றவன். 1, கல்யாணம் எங்களோட மல்லிகை தோட்டத்துல தான் நடக்கணும். அடுத்தது இன்னும் 3 நாட்களுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சாகணும் என சொல்லிவிட்டான். அதற்குள் இங்கு நடராஜ் ஐயாவும் ஒரு வழியாக பேசி பெண் வீட்டினரை சம்மதிக்க வைத்திருந்தார். பூரணி முடியவே முடியாது என கூறிவிட, மணியம்மையோ நிலைமையை எடுத்து கூறி, ஏற்கனவே உன் அப்பா நொந்து போயிருக்கார். நீ அதுல மேலும் நெருப்பு அள்ளி போடாத. புகழுக்கு என்ன குறைச்சல் பூரணி? நல்ல பையன், உன்னை நல்லபடியா பார்த்துக்குவான் என சொல்ல, அவளோ மணியம்மையை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்தாள். மணியம்மையும் அவளை தன் அருகில் அமர வைத்து மெதுவாக, இங்க பாரு பூரணி, உனது விருப்பத்துக்கு என்னைக்காவது நாங்க குறுக்க வந்திருக்கமா? உன் மனசுப்படிதானே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்திருக்க. இப்பவும் உனக்காகத்தான் உன் அப்பா அவர் சொந்த அக்கா கிட்ட அவமானப்பட்டு வந்து நிக்கிறார். நீ ஏன் நினைச்சு பாரு, மறுபடியும் அவங்க கிட்ட போய் நின்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வக்கில்லாதவன் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை உண்மையாயிடாதா? ஐயோ, அவர் அதை தாங்க மாட்டாரு என சொல்லும் போதே மணியம்மையின் குரல் பதற, அதை கேட்டதும், அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க என பதறியவள், அப்பாவோட மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம்மா. ஆனா அதே நேரத்துல புகழ் மச்சானுக்கு என பிடிக்காது. சொன்னா புரிஞ்சுக்கங்க. நீங்க அங்க போய் கேட்டு அவர் மாட்டேன்னு சொன்னா இன்னும் அப்பா வேதனைப்பட்டு போயிடுவாரு. அதான் யோசிக்கிறேன் என சொல்லவும், அவரோ, புகழிட்ட எல்லாம் பேசியாச்சு பூரணி, அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. உன்னோட சம்மதத்துக்கு தான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கோம். நீயும் சரின்னு சொன்னா வர வெள்ளிக்கிழமை கண்ணாலம் வச்சிடலாம். என்ன சொல்ற நீ என கேள்வியுடன் பூரணியை பார்க்க, இதை எதிர்பார்க்காத பூரணி, என்னது, புகழ் மச்சான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரா என அதிர்ச்சியுடன் கேட்டவள், அம்மா கண்டிப்பா இருக்காது, அவர் ஒத்துக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும், நல்லா விசாரிங்கம்மா என வேகமாக படபடவென பேசவும், மணியம்மையோ சிரித்து கொண்டே, பூரணிமா, இதான் உனக்கு பிரச்சனையா? புகழுக்கு முழு சம்மதம், உங்க அத்தையும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க. இந்த பாண்டி தான் கொஞ்சம் குதிச்சுட்டு இருக்கானாம், அதுவும் சரி பண்ணிடலாம்னு உங்க அத்தை சொன்னாங்களாம். அப்பா, நான் கூட உனக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சேன். ஆனா நீ புகழுக்கு உன்னை பிடிக்குமோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க. நல்ல பொண்ணுடி நீ. புகழ் சம்மதம் சொல்லி, அதுவும் கல்யாணத்தை 3 நாள்ல முடிக்கணும், மல்லிகை தோட்டத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துடுச்சா? பிடிக்காமலா முகூர்த்த தேதி சொல்லுவா? சரி சரி, நீ இதையெல்லாம் போட்டு குழப்பிக்காம கல்யாணத்துக்கு தயாராகிற வேலையை பாரு. நான் உங்க அப்பா கிட்ட உன்னோட சம்மதத்தை சொல்லிடுறேன். இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க என கேலியும் சந்தோஷத்துடனும் அங்கிருந்து நகர, இதையெல்லாம் கேட்ட பூரணி, ஐயோ, நான் ஒண்ணு சொன்னா இவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்களே என நொந்தபடி பேச, வேறு வழியின்றி அப்படியே அமர்ந்திருந்தாள். மணியம்மை மூலம் பூரணியின் சம்மதம் மாணிக்கத்திடம் செல்ல, இப்போது மாப்பிள்ளை வீட்டிற்கு யார் செல்வது என்பது கேள்வியாக நின்றது. ஆரம்பத்தில் இந்த திருமணத்திற்கு யோசித்த மணியம்மை பின்னர் திருமணம் கண்டிப்பாக நடந்தாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதனால் தானே பேச்சியம்மா வீட்டுக்கு செல்வதாக சொன்னார். மாணிக்கம் வர மறுத்துவிட்டார். வெகு காலத்துக்கு பிறகு தனது பிறந்த ஊருக்கு வருகிறார் மணியம்மை. வீட்டிற்குள் நுழையும் போதே பழைய நினைவுகள் நெஞ்சில் நிழலாட, சற்று நேரம் நின்று தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அவர் உள்ளே வரவும், புகழ்தான் முதலில் அவரை வரவேற்றான். பேச்சியம்மாள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, உடன் உறவினர்கள் எல்லாம் இருப்பதை கண்டு கொள்ளாமல் மணியம்மை நேராக பேச்சியம்மாவிடம் சென்று, நாங்க எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா என பாசத்துடன் விசாரிக்கவும், அன்பு என்ற வெள்ளம் அணை மீறி போகும்போது அதில் கோபதாபங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும்.
மணியம்மையின் கனிவான பேச்சில் கோபமெல்லாம் மறைந்து, மணி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன மணி, உன் 2 மருமகன்களும் என்ன நல்லா பாத்துக்கிறானுங்க. ஒரு குறையும் இல்லாம நல்லா இருக்க என பேச ஆரம்பிக்க, என்ன கலகம் மூளுமோ என ராசப்பரும் புகழும் பயந்து கொண்டிருக்க, ஆனால் அங்கோ பாசமழை பொழிந்து கொண்டிருந்தது. பின்னர் சிறிது நேரத்தில் சரளமாக அனைவரும் பேச, திருமணத்தை பற்றி பேசும்போது அதை புகழிடமும் ராசப்பரிடமும் பேசிக்கங்க என்று சொல்லிவிட்டார் பேச்சியம்மா. அதன் பின்னர் அவர்களை அங்கு அழைக்க, ஆனால் புகழோ, திருமணத்திற்கு நாள் குறைவா இருக்கிறதால நாம நேரா கல்யாண வேலையில இறங்கிடலாம். சொந்தத்துக்குள்ள எதுக்கு இந்த நடைமுறை எல்லாம்? நாம கல்யாண வேலையை பார்க்கலாம். அங்க மாமா ஒருத்தர் பார்க்கணும். ஏன் வீண் அலைச்சலத்தை என நயமாக பேசி அங்கு செல்வதை தவிர்த்தான். அவனது பேச்சு சாதுரியத்தை பார்த்த ராசப்பரும் வியந்து நிற்க, பேச்சியம்மாவுக்கு சற்று நிம்மதியாக இருக்க, மணியம்மையோ புகழ் இன்னும் பழசை மறக்கலை என புரிந்து கொண்டவர். ஆனால் அதையும் மனசு நோகாமல் சொல்லும் தனது மருமகனின் திறமையை மனதிற்குள் மெச்சிக்கொண்டார். பின்னர் திருமண ஏற்பாடுகள் நடக்க, பூரணியோ எல்லாம் தன் கை மீறி போவதை உணர்ந்தவள் என்ன செய்வது என தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவளது தோழிகள் சாந்தியும் மணியும் விடுமுறைக்கு வந்தவர்கள் திருமண செய்தி கேட்டு அவளை பார்க்க வர, தன் மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டி தீர்த்தாள் பூரணி. அதற்கு பிறகு நடராஜ ஐயாவும் ராசப்பரும் கலந்து திருமணத்தை பேசி முடித்து விட்டார்கள். மாணிக்கமும் கோமதியின் கணவர் அவரை அவமதித்த கோபத்தில் இருந்ததால் அவர்களின் பொறுப்பில் விட்டுவிட்டார். திருமண நாள் வந்தபோது மனதில் சற்று சலனம் வர, அதுவும் மண்டபத்தை பார்த்தவுடன் அனைத்தும் மறந்து திருமணத்தில் அவரும் ஒன்றிப்போனார். இப்போது ஓலப்பாளையம் கிளம்பும் போது மீண்டும் பழைய நினைவுகள் வர அங்கு செல்ல மனம் இல்லாமல் திரும்பிவிட்டார். வாழ்க்கை என்பது பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இதில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரண காரியம் கண்டுபிடித்து அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் வாழும் காலம் நரகமாகிவிடும். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதை 6 நாட்களில் முடித்துவிட்டு பின்னர் அதை பற்றி யோசிப்பது விழலுக்கு இறைத்த நீரை போன்றது. எந்த பயனும் இல்லை. இனி நடக்கப் போவதை நினைத்து நாம் நிம்மதி கொள்ள வேண்டும். அதுவே புத்திசாலித்தனம். இப்படி மாணிக்கம் நடந்தவற்றை நினைத்து கொண்டே காரில் செல்ல, அதே போல அவரது செல்ல மகளும் மணப்பெண்ணுமான பூரணியும் காரில் புகழின் அருகில் அமர்ந்திருந்தவள். இப்போதும் அவள் புகழுடன் தனக்கு திருமணம் முடிந்து விட்டது என்பதை அவளது மனம் ஏற்க மறுத்தது. புகழுடன் திருமணம் என்ற முடிவான பிறகு பூரணியின் அனைத்து நடவடிக்கைகளும் சுருங்கிவிட்டன. தன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி தந்தைக்காக மட்டுமே வாழ வேண்டும் என தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவளது தோழிகள் இருவரும் அவளை பார்க்க வந்தனர். தான் மனதில் அடக்கி வைத்திருந்ததை அவர்களிடம் கொட்டி தீர்த்தாள் பூரணி. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடி. அந்த ஒரங்கொட்டா எப்படி என்னை கட்டிக்க சம்மதிச்சா? யாராவது அவனை கட்டாயப்படுத்தி இருப்பாங்களோ என பூரணி புரியாமல் தனது தோழிகளிடம் கேட்கவும், அதாண்டி எங்களுக்கும் புரியல. ஏன் பூரணி, புகழ் அண்ணாவும் உன் மேல ஆசைப்பட்டிருக்காமல்ல? அன்னைக்கு மஞ்சள் தண்ணி நீ ஊத்தும் போது அவர் முகத்துல எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா என அவர்கள் தகுமானம் சொல்லவும், புரியாம பேசாதடி, மற்றவங்களுக்கு தான் தெரியாது, உனக்குமா புரியல? சின்ன பிள்ளையில இருந்தே அந்த உரங்கொட்டா உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசும். ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும் சிடு சிடுன்னு பேசும். எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத, இதை செய்யாத, ஊரை சுத்தாத அப்படின்னு மிரட்டிட்டே இருக்கும். என்னைக்காவது அது அன்பா பேசி பார்த்திருக்கியா? அப்பிருந்தே என்னை கண்டா அதுக்கு பிடிக்காது. அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுன்னு எனக்கு தெரியல என கோபமாக பேச ஆரம்பித்து புலம்பலில் முடித்தாள் பூரணி. ஆமா பூரணி, எங்களுக்கும் அதான் புரியல. ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு உன்னை பிடிக்காது. அன்னைக்கு மரத்துல கள்ளு குடிச்சப்ப கூட என்ன திட்டு தெரியுமா என மணி சொல்லவும், ஆனா அடி எனக்கு தான் விழுந்துச்சு என சாந்தி சோகமாக கன்னத்தில் கை வைக்க, அடியோட முடிஞ்சிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. வீட்டுல போட்டு கொடுத்திருந்தாரு, நம்ம நிலைமைய நினைச்சு பாரு என மணி சொல்லவும், ஆமாம்டி, அதுவும் உண்மைதான். நல்ல வேலை அப்படி செய்யல. அப்போ புகழண்ணா நல்லவர் தான்.
என சாந்தி உடனடியா புகழுக்கு நல்லவர் சர்டிபிகேட் கொடுக்க, ஆமா ஆமா என மணியும் தலையாட்ட, அடியே உங்களை கொன்னே போட்டுருவேன் என கோபத்துடன் அவர்களது கழுத்தின் அருகில் கையை கொண்டு சென்றவள், நான் என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இப்போ இப்படி சொல்றீங்களா? என் நிலைமை உங்களுக்கு கேலியா இருக்குல்ல என சொல்லும் போதே ஆத்திரத்தில் அழுகை வர, உடனே சாந்தி அவளை ஆறுதலாக தன் தோளில் சாய்த்தவள், அழாத பூரணி, நாங்க ஊருக்கு வந்ததும் உன்னோட கண்ணால செய்தி கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சுடி என்றவர்கள், ஆனா பூரணி எங்க ஆத்தா கூட ஒரு மாதிரி பேசுனாங்க என சொல்லி நிறுத்த மணி அவளை முறைக்க, உடனே பூரணி, நீ ஏண்டி தடுமாறுற, என்கிட்டயும் அந்த மாதிரி தான் பேசுனாங்க என வருத்தத்துடன் சொன்னவள், நான் என்னடி பாவம் பண்ண, மச்சான் அவரா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார், அதனால தான் சரின்னு சொன்னேன். அன்னைக்கு திருவிழா அப்போ நடந்தது எதிர்பாராத ஒரு விஷயம், ஆனா இப்ப அதெல்லாம் எனக்கு எதிர்ப்பதமா திரும்பிடுச்சு என சொல்லி புலம்ப, உடனே மணி, ஏன் பூரணி, இந்த கல்யாண விஷயம் உன் அழகு மச்சானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல மணி, அழக மச்சான் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பேசவே இல்லை. இப்ப அப்பா ஃபோன் நம்பர் கேட்டதுக்கு மாமா தரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். எனக்கு என்னமோ அவருக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அழகனுக்கு விஷயம் தெரிஞ்சா இந்த கல்யாணம் நின்னுடும் என சாந்தி வேகமாக கேட்கவும், பூரணியின் முகத்தில் சட்டென்று மின்னல் தோன்ற, ஆமா சாந்தி, கண்டிப்பா மச்சான் கிளம்பி வந்துடுவாக, எனக்கு நம்பிக்கை இருக்கு என அவள் உறுதியாக சொன்னாள். ஆனா அவருக்கு எப்படி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது? நம்ம கிட்ட அவரை பத்தின எந்த தகவலும் இல்லையே, அதானே இப்ப பிரச்சனை. உடனே மணி, ஏன் பூரணி, நீ அழக மச்சான விரும்புற விஷயம் புகழ் மச்சானுக்கு தெரியுமா? அதுவும் தெரியலையே, அதான் எனக்கு பயமே. ஏற்கனவே என்ன அதுக்கு பிடிக்காது. ஆனா இப்போ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சார்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு ஏதும் தெரியாதோ? கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா என சொல்லும் போதே அவள் முகம் பீதியில் வெளிர, உடனே சாந்தி, ஏண்டி ஊரே தெரிஞ்சிருக்க அவருக்கு தெரியாம இருக்குமா என கேட்கவும், இல்லடி கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது, இந்த பெருசுங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்குங்க என்றாள் மணி. அழக மச்சான் மட்டும் என்கிட்ட எங்க அப்பா சொல்றதைத்தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டாருனா என சொல்லி நிறுத்திய பூரணி குரல் சற்று தடுமாறியவள், ஆனா அவர் கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டாரு என உறுதியாக சொன்னவள், இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என தலையை இரு கைகளாலும் பிடித்தபடி அமர்ந்திருக்க, சிறிது நேரம் அமைதியாக யோசித்த மணி பின்னர் பூரணியிடம் திரும்பி, இங்க பாரு பூரணி, நீ அழக மச்சான கட்டணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னது, அதுக்கு வழி இருக்கா? என்னடி எது, சொல்லுடி. சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடலாம். அதனால நீ நேரடியா உன் புகழ் மச்சாங்கிட்டயே பேசிடு என சொல்லவும், என்னடி சொல்ற, நான் அவர்கிட்ட பேசுறதா? வேற வழி இல்ல, நீதான் பேசணும். பூரணியும் அதுவரை இருந்த நம்பிக்கை குறைந்து சோகத்துடன் சுவரில் சாய்ந்து அமர்ந்தவள், நான் அவர் கூட பேசி பல வருஷம் ஆயிடுச்சு என வாய்க்குள் முனக, சாந்தியோ அவள் கைகளை ஆதரவாக பிடித்தவள், நீ இன்னும் அந்த விஷயத்தை நினைச்சிட்டே இருக்கியா என கேட்கவும், பூரணியோ அவளை நிமிர்ந்து பார்க்க, அந்த கண்களில் தெரிந்த வலியும் அவள் முகத்தில் தெரிந்த வேதனையும் தோழிகள் இருவரையும் நிலை குலைய செய்ய, வேண்டாம் பூரணி, அதை மறந்துடு, அது அறியாம செய்தது என அவர்கள் திக்கித் திணறி அவளிடம் மெதுவாக சொல்ல, பூரணியோ எதுவும் பேசாமல் கண் மூடி சுவரில் சாய்ந்தவள், மறக்கக்கூடிய நிகழ்வா அது என நினைத்தவள் கண்களில் கண்ணீர் அருவி போல் கொட்ட அப்படியே அமர்ந்திருந்தாள். அவளது துயரம் கொஞ்சம் குறையட்டும் என அவள் அழுவதை தடுக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தவர்கள் சிறிது நேரத்திற்கு பின்னர் பூரணியிடம், நீ ஒன்னும் கவலைப்படாத பூரணி, உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஆனா உன் புகழ் மச்சான் நினைச்சா நிறுத்தலாம். நாங்களும் கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்டர்நெட் மூலமா உன் அழக மச்சான கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறோம். இந்த அவசர கல்யாணத்தை முதல்ல நிறுத்தணும் என அவர்கள் சொன்னதும், அவளோ, என்னடி பண்ணலாம், நானும் வெளியில வர முடியாது, இன்னும் 2 நாள் தான் இருக்கு
இந்த ஒரங்கொட்டான் சீக்கிரம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டான். இப்ப என்ன பண்றது என கேட்கவும், உடனே நீ கவலைப்படாது பூரணி, நாங்க புகழ் அண்ணா கிட்ட பேசுறோம். கண்டிப்பா உன் விஷயம் புகழ் அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்காது. அதான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாரு. நாங்க போய் உண்மையை அவர்கிட்ட சொல்லிடுறோம். அதே சமயத்துல எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழகனையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறோம் என அவளுக்கு நம்பிக்கை அளித்துவிட்டு சென்ற தோழிகள் அதற்கு பின்பு திருமணம் முடிந்து இப்போது வரை அவள் கண்ணில் படவில்லை. பூரணியும் பல வழிகளில் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்க, ஆனால் அவர்களை அவள் பார்க்க முடியவில்லை. மேலும் புகழ் திருமணத்தை மல்லிகை தோட்டத்தில் வைக்க வேண்டும் என முதலில் சொல்லியிருந்தான். ஆனால் பூரணியோ அதற்கு மறுத்துவிட்டாள். அங்கே தன்னால் வர முடியாது என அவள் மறுக்க, இதனால் இன்னும் 2 நாள் திருமணம் தள்ளி போகலாம் என அவள் நினைத்திருக்க, ஆனால் புகழோ, சரி நீங்கள் சொல்லும் இடத்தில் திருமணம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் தான் சொன்ன தேதியில் திருமணம் நடக்க வேண்டும் என பிடிவாதமாக சொல்லிவிட்டான். பூரணிக்கு தெரிந்த வகையில் அவளும் முயற்சி செய்தும் எதுவும் முடியாமல் திருமணம் முடிந்து இன்று தனது புகுந்த வீட்டிற்கு வருகிறாள். ஓலப்பாளையத்திற்குள் கார் நுழையவும் பூரணியின் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட, பாரியிடம் பேசிக்கொண்டே பூரணியின் முகத்தையே பார்த்து கொண்டு வந்தவன் அவளது முகமே அவளது மன ஓட்டத்தை சொல்ல, அவனோ மெல்ல அவள் கைகளை அழுத்தி பிடிக்க, பூரணியோ பதட்டத்தில் அதையும் கவனிக்கவில்லை. வீட்டிற்கு முன் கார் நின்றது. மணமக்கள் இருவரும் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு பின்னர் ஆரத்தி எடுப்பதற்காக வீட்டிற்கு முன் நிற்க, அனைவரும் அவர்கள் பின்னால் நிற்க, ஆனால் நடராஜ ஐயா மட்டும் கோயிலின் முன்னே நின்று கொண்டிருந்தார். பிள்ளையார் முன் கண் மூடி கை கூப்பி நின்றவர், பிள்ளையாரப்பா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்வாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காரியத்தை தான் நானே இப்ப பண்ணி இருக்கேன். என்னை நம்பி கொடுத்த வேலைக்கு நான் தகுதியானவனா நடந்துக்கல. எனக்கே அது நல்லா தெரியுது. நான் செஞ்சது தப்புதான். ஆனா சூழ்நிலை என்ன அப்படி செய்ய வச்சிடுச்சு. இதை தவிர வேற வழி இல்லை. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என்னோட குற்றம் செஞ்ச மனசு குறுகுறுக்குது. ஒன்னும் தெரியாத அப்பாவி பொண்ணது இப்ப பலியாடா நிக்குது. இந்த ஊருக்கே காவல் காக்கிற நீ அந்த பொண்ணுக்கும் காவலா இருந்து எந்த துன்பமும் அந்த குழந்தை பக்கத்துல வராத மாதிரி பார்த்துக்கோப்பா என மனம் உருகி வேண்டிக் கொண்டிருந்தார் நடராஜ ஐயா. பிள்ளையாரோ, நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கோ, ஆனா என்னோட ஆட்டம் இதோ தொடங்கிவிட்டது என்பது போல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். மேகம் கருத்து இடி இடித்தது. மின்னல் கீற்று விண்ணில் வருவது பூமியின் காதலியாம் மழையின் வருகையை மானுடர்க்கு சொல்லிட, சொல்ல முடியா துயரத்தை கொடுத்து நம்பியவர்களை நன்றி கெட்டவர்களாக மாறி ஆசைகளோடும் கனவுகளோடும் அக்னியின் முன் அமர வேண்டியவர்கள் வேதனையோடும் விரக்தியோடும் வாழ்க்கையில் இணைய காரணம்தான் என்ன? இது விதியின் விளையாட்டா, இல்லை சாணக்கியனின் சாதுரியமா? மனசு ஒத்து 100 வருஷம் சேர்ந்து வாழ்ந்து பிறந்த வீட்டு மதிப்பை காப்பாற்றி புகுந்த வீட்டையும் சீரும் சிறப்புமாய் வழி நடத்தி எல்லோரும் மெச்சும் மருமகளாய் நடந்துக்குவேன்னு நம்ம குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா என அருகில் இருக்கும் ஒரு பெரியம்மா சொல்லவும், தலை வாசலில் நின்று கொண்டிருந்த புகழும் பூரணியும் சரி என தலையசைத்தவாறே உள்ளே காலை எடுத்து வைத்தவர்கள். அதற்குள் பூரணி வேகமாக புகழை விட்டு சற்று முன்னே உள்ளே வந்து விட்டாள். இங்க பாருடா, என்ற தங்கச்சிக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு போல. புருஷன் கூட விட்டு போட்டு எம்புட்டு வேகமா உள்ள வருது பாருங்க என இடுப்பில் ஒரு குழந்தையை வைத்து கொண்டு ஒரு பெண் கேலி பேச, ஏண்டி கனகா, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? மண்டபத்திலேயே இப்படித்தான் உளறி கொட்டிட்டே இருந்த, இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டியா என அருகில் இருக்கும் பெண்மணி அவரை அடக்கவும், ஏனுங்கக்கா, இப்ப நான் என்ன சொல்லிப்புட்டேன்? நம்ம புகழ் தம்பி வீட்டு வாசல்ல புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஆனா புது பொண்ணு பாருங்க, வீட்டுக்குள்ள எவ்வளவு உரிமையோட வேகமா வருதுன்னு சொன்னேன். அதுக்கே நீங்கெல்லாம் இப்படி பேசுறீங்க. என் புள்ள, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என கீழே குனிந்திருந்த பூரணியின் முகத்தை உயர்த்தி அவள் கேட்டதும்
பூரணியோ திரு திருவென முழித்தவள் என்ன சொல்வது என தெரியாமல், இல்ல, இல்லைங்க என மெதுவாக சொன்னாள். இதை பார்த்து கொண்டிருந்த புகழோ மனதிற்குள் கனகாவிற்கு நன்றி சொன்னான். ஆரத்தி சுற்றி முடிந்ததும் தன் கை புகழின் கைக்குள் இருப்பதை உணர்ந்த பூரணி வேகமாக கையை இழுக்க, புகழோ விடாமல் பிடித்திருக்க, அதற்குள் அந்த பெரியம்மா வீட்டிற்குள் நல்ல வார்த்தைகள் சொல்லி அவர்களை வர சொன்னதும் வேகமாக கையை இழுத்து கொண்டு அவனை விட்டு உள்ளே பூரணி செல்லவும், அதை அருகில் இருப்பவர்கள் பார்த்து கொண்டு இருந்ததால் புகழ் ஏதும் பேச முடியாமல் மற்றவர்கள் ஏதாவது சொல்வார்களோ என அதிர்ந்து அப்படியே நின்றிருந்தான். அதற்குள் கனகா கேலியாக பேசி சூழ்நிலையை இலகுவாக்க அனைவரும் பூரணி செய்ததை மறந்து அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தது புகழுக்கு சற்று நிம்மதியாக இருக்க, உள்ளே நுழையும் போதே அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா, இன்னும் என்னென்ன நடக்கப் போகுதோ என மனதிற்குள் நினைத்தபடியே தனியே வீட்டிற்குள் நுழைந்தான் புகழ். அதற்குள் பூரணியை சுற்றி பெண்கள் கும்பல் இருந்ததால் அவன் மட்டும் தனது அறைக்கு சென்று மாலையெல்லாம் கழட்டி வைத்துவிட்டு வெளியே வர, அப்போதுதான் புகழு, இங்க கொஞ்சமா என அழைத்தவர்கள், இந்த விளக்கை ஏத்திட்டு 2 பேரும் சாமியை கும்பிட்டுட்டு உங்க அப்பா படத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்குங்க என சொல்லவும், எல்லாம் முடிந்ததும் பூரணி, அதுதான் உன்ற மச்சான் ரூம், நீ போய் இந்த மாலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வா என அவளை உள்ளே அனுப்பியவர்கள், கூட துணைக்கு யாராவது போங்க என ஒரு பெரியம்மா சொல்லவும், இல்ல இல்ல வேண்டாம், நானே போய்க்குவேன் என அவள் வேகமாக சொல்ல, உடன் அருகில் இருப்பவர்களெல்லாம் சிரித்து கொண்டே, அதுவும் சரிதான், புருஷனோட அறைக்குள்ள வேற யாருக்கும் இப்பவே அனுமதி இல்லையாம் என கேலி பேச, பூரணியோ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வேகமாக உள்ளே சென்றவள் அங்கிருந்த கட்டிலில் அப்படியே அமர்ந்தாள். சிறிது நேரம் கண்களை மூடி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் பின்னர் கழுத்தில் கனமாக இருந்த மாலையெல்லாம் கழட்ட, மாலையோடு சேர்த்து தாலியும் வர, அதை பார்த்ததும் ஒரு நிமிடம் தடுமாறி போன பூரணி கழட்டாமல் அதையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தவள் இனி அடுத்து என்ன செய்ய போகிறாய் என அந்த தாலிக்கொடி அவளை பார்த்து கேள்வி கேட்பது போல் தோன்ற, அவளோ சலிப்புடன், அது தெரியாமத்தானே இதுவரைக்கும் வந்துட்ட என சொல்லவும், அப்போது உள்ளே வந்த மணியம்மை, என்ன பூரணி, என்ன உனக்கு தெரியல என கேட்கவும், தான் வாய்விட்டு பேசியது அவளுக்கு உரைக்க, இல்லம்மா ஒண்ணுமில்ல என தடுமாறினாள். இப்ப எதுக்கு மாலையை கழட்டாம பிடிச்சுக்கிட்டே நிக்கிற என சொல்லிவிட்டு அவள் கழுத்தில் இருந்து மாலையை கழட்டி ஓரத்தில் வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தவர் அவளை மெல்ல தன் தோளில் சாய்த்து, பூரணி, அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் வீட்டிலேயே சொல்லிட்ட, 2 குடும்பத்தோட மரியாதையும் உன் கையில தான் இருக்கு, பார்த்து பக்குவமா நடந்துக்கோ என 2 வார்த்தைகளில் அவளுக்கு அவளின் நிலைமையை புரிய வைத்தவர், சரி நீ இங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடு, நான் வெளியில பேசிட்டு வரேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அதற்குள் அங்க வந்த பாரி, அக்கா, மச்சான் வீட்டுல நிறைய பூச்செடி இருக்கு, பச்சை கலர் ரோஜா பூலாம் இருக்கு தெரியுமா, நீ தினமும் விதவிதமா பூ வச்சுக்கலாம், கொய்யா மரம் எல்லாமே பின்னாடி இருக்கு, அப்புறம் நம்ம வீட்டுல வால்பெரிக்காய் இல்ல இங்க இருக்குக்கா என பெருமையுடன் வீட்டின் சுற்றுப்புறத்தை விளக்கி கொண்டிருக்க, என்ன பாரி, செடி கொடி மரம் எல்லாமே சுத்தி பார்த்துட்டியா, உனக்கு பிடிச்ச சப்போட்டா பழமும் இருக்கு, இந்தா எடுத்துக்கோ சொல்லிக்கொண்டே கையில் பழத்துடன் அறைக்குள் நுழைந்தான் புகழ். அவனது குரல் கேட்டவுடன் உடல் ஒரு நிமிடம் அதிர வேகமாக கட்டிலில் இருந்து பூரணி எழ, புகழோ அதை பார்த்தும் பார்க்காதது போல பாரியின் அருகில் கட்டிலில் அமரவும், பாரியோ, ஹேய் தேங்க்ஸ் மச்சா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் என்றவள் சாப்பிட்டு கொண்டே, உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு என்றாள். புகழோ நின்று கொண்டிருந்த பூரணியையே அடி கண்களால் பார்த்தபடி, அப்படியா, உனக்கு பிடிச்சிருக்கா என அழுத்தமாக கேட்கவும், பாரியோ அதை கவனிக்காமல் சாப்பிட்டு கொண்டே, ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா, பூரணிக்கு இந்த மாதிரி தொட்டிக்கட்டு வீடுன்னா ரொம்ப பிடிக்கும், அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா, இந்த வீட்டை மாத்தி தொட்டிக்கட்டு வீடு மாதிரி கட்டிக்கலாம்ப்பான்னு, ஆனா அப்பாதான் இது பூர்வீக வீடு, மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்றாள்.
உண்மைதான் பாரி. பழைய விஷயத்த மாத்துறதும் மறக்கறதும் அவ்வளோ சுலபம் இல்ல. நானும் அப்படித்தான். அவ்வளோ சீக்கிரம் பழைய விஷயத்த மறக்க மாட்டேன் என அவன் அந்த வார்த்தையை அடித்தொண்டையில் சொல்ல பூரணியின் உள்ளங்கைகளோ சில்லென்று ஆயின. அவனது பேச்சில் இருக்கும் அர்த்தம் பூரணிக்கு புரிந்ததும் தலையை நிமிராமல் கண்களை மட்டும் உயர்த்தி அவனை பார்க்க, அவனோ கீழ் கண்ணில் அவளை பார்க்க, அவள் கண்களில் இருந்த அந்த கோபமும் கொதிப்பும் அவனது கண்களில் தெரிந்த கேலியும் விஷமமும் இரண்டும் கலக்க பார்வை அம்புகளால் இருவருக்குள்ளும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. பாரியோ அதை உணராமல் புகழிடம் திரும்பி, பாண்டி மச்சான் எங்க போனாங்க, எப்ப வருவாங்க என கேட்கவும், புகழ் கண்களை அவளிடம் இருந்து பிரிக்க முடியாமல் பிரித்தவன் பாரியிடம் திரும்பி, ஏன் பாரி, மறுபடியும் ஏதாவது வம்பு பண்ணானா, நான் அப்பவே கண்டுச்சனே என சொல்லவும், இல்ல மச்சான், அதுக்காக கேட்கல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் கேட்டேன் என அவள் சமாளிக்க, இன்னைக்கு இரவு வந்துடுவான் பாரி என்றான் புகழ். அதற்குள் பாரியை யாரோ அழைக்க அவள் கிளம்பியதும் அவன் கட்டிலில் அமர்ந்திருக்க பூரணியோ நின்று கொண்டிருந்தாள். தலை குனிந்து நின்றிருந்த அவளை தலை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் நின்றிருந்த கோலம் அவன் உணர்வுகளை ஏதோ செய்ய பார்வையாலேயே உடல் முழுவதும் அளந்தவன். பின்னர், சாப்பிட போகலாமா என கேட்டான். அவளோ பதில் சொல்லாமல் நின்று கொண்டிருக்க, உன்னைத்தான் கேட்கிறேன் பூரணி, சாப்பிட போலாமா என அவன் சற்று குரலை உயர்த்தியதும், இங்க பாருங்க, இப்படியெல்லாம் மிரட்டுற வேலை வேண்டாம். நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலைன்னா உங்களுக்கு என்ன, அதை கேட்க நீங்க யாரு, உங்க வேலையை மட்டும் பாருங்க. இப்ப என்ன புதுசா என் மேல அக்கறை என அவள் கோபத்தில் சற்று படபடப்புடன் நெருப்பு போல வார்த்தைகளை கொட்ட, புகழோ ஏதும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.